அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 5 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்சுவும் அந்த பிரின்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு வேகமாக போய்கிட்டு இருக்காங்கப்பா. இவங்க அந்த ஒரு சீலை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ட்ரேஸை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறான், நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கீழே இருந்து ஏதோ ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அதோட வாய்க்குள்ளே இந்த பிரின்ஸ் வந்து மாட்டிக்கிறான். அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணது இல்லாமல் சிங்சுவை வந்து பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே போகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தன் எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறா, அவனை துரத்திக்கிட்டே போகிறா. இவளுக்கு பின்னாடி இந்த ஒரு பீஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பீஸ்டோட வாய்க்குள்ளே அந்த பிரின்ஸ் இருக்கான். ஆக்சுவலாக அந்த பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ்ட்டை உள்ளுக்குள்ளே இருந்தே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு போகுதுப்பா. இப்போ இவனை துரத்திட்டு போனாங்க இல்லையா, 2 பேருமே சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான், நீங்களாம் வந்து சூப்பர் செக்டார் தானே, சீக்கிரமாக உங்கள் செக்டார் எல்லாமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே வெடிக்க வச்சுட்டு அந்த இடத்துல இறந்து போயிடறான். ஆக்சுவலாக இவங்களையும் சேர்த்து கொள்ளலான்னு பார்த்தான், பட் ஆனால் அவனால் முடியலை. இவன் என்ன சொல்கிறா, இது வந்து சாதாரண விஷயம் மாதிரி எனக்கு தெரியல, கண்டிப்பாக இவனை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, நான் திரும்ப போய் ரிப்போர்ட் பண்ண போகிறேன், அதுக்கு மேலே மாஸ்டர் என்ன டிசைட் பண்ணாங்களோ அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவனும் பார்க்குறான், சரி ஓகே நானும் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட இடத்துக்கு திரும்ப போகிறான்ப்பா. அந்த இடத்துல எல்லாருக்குமே இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஏன்னா அவ்வளோ சண்டை போட்டான் இல்லையா. உள்ளுக்குள்ளே போனோன்னே பிரின்ஸ் வரான். பிரின்ஸுக்கு இவன் வணக்கம் சொல்கிறான். அவனா சொல்கிறானா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் பிரின்ஸ்னு கூப்பிட்ற, ஏன்னா மோலிங்னு கூப்பிடு, பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறான். சரி வா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போன உடனே அந்த ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்தீங்களா, அவள் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, அந்த பிளேஸில் வந்து ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ நம்ம 3 பேருமே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆனால் பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, இங்கே இவ்வளோ ட்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய செக்டாரை சேர்ந்தவங்களாம் வந்துடுவாங்க, நம்ம போனாலும் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறா, ட்ரெஷர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஸ்பிரிட் ட்ரீ அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறா. அந்த ஸ்பிரிட் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான ஒரு ட்ரீயாம். இந்த மெஜிஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது மென்டல் பவர் யூஸ் பண்ணி மேஜிக்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரீ கிடச்சிது. அவங்க அதை ரிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஃபோ மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு லெவல் சொல்கிறாங்க, அந்த ஒரு லெவலுக்கு போயிடலாமா. இப்போது நம்ம ஹீரோக்கு என்ன கேள்வினா, எம்மா எல்லாம் சரிதான், உனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுது, எதுக்காக எங்ககிட்ட ஷேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இந்த ஏன்ஷியன் பேட்டில் ஃபீல்டில் சர்வைவ் ஆகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ஆரம்பத்துலேருந்து நம்ம 2 பேருமே வந்து சண்டை ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம், ஸோ நீ வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் நான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில பேரோட ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவனுங்களுமே என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே ஜென்யூனாக தானே கேட்குறா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க 3 பேருமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்கப்பா. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மலைப்பகுதியாக இருக்குது. இவங்க அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நம்ம வந்து கீழ் நோக்கியே போகலாம், பறந்து போக வேணாம், நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. முழிச்சிட்டு இருக்கும் பொழுது 2 டைனஸ்டியை சேர்ந்தவங்க பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்கப்பா. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனுங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், அப்படி போனால் என்ட்ரன்ஸ் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 டைனஸ்டி அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒரு டைனஸ்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிமானிக் ராக் டைனஸ்டி, இன்னொரு டைனஸ்டி பேர் வந்து ஷுவன்பிங் டைனஸ்டி. இவங்க எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அதான் பிரின்ஸ் கேட்குறான், எனக்கு தெரிஞ்சு எதிர்க்க தான் வந்து உள்ளுக்குள்ளே போகிற வழி இருக்கு, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, முதல்ல அவங்க சண்டை போட்டு முடிக்கிட்டோம், கண்டிப்பாக நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறான். இப்போது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வரான்ப்பா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணா ஸ்டேஜில் இருக்கான். இவன் அந்த ஷுவன்பிங் டைனஸ்டியை சேர்ந்தவன் தான். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த டிமானிக் ராக் டைனஸ்டி இருக்கு இல்லையா, அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வரான். இந்த ராக் டைனஸ்டியை சேர்ந்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு எங்களை பற்றி நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடு அப்படிங்கிறான். பட் ஆனால் அவன் என்ன தெரியுமா கேட்குறான், இங்கே இருக்கிற பொருள் யாருக்குமே சொந்தம் கிடையாது, நீ எப்படி என்ன கிளம்பி போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நியாயம் தானே. ஆனால் அவங்க எல்லாமே வந்து பயங்கரமான ரகட் பீப்புள் போல தெரியுது. தம்பி போறியா இல்லை அடி வாங்குறியான்ற மாதிரி கேட்குறான். அவன் என்னதான் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் கூட இவங்க கிளான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்கள எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறான்.
இப்போ அந்த டிமானிக் ராக் கிளான் மட்டும் உள்ளுக்குள்ளே போகுது. இந்த ஷ்வேபிங் கிளானுக்கு பயங்கர கோவம். எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக நீ அவங்க கிட்ட சண்டை போடல, எதுக்காக நீ விட்டுட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவன் நம்ம ஆட்கள் ஒளிஞ்சிருக்காங்களே அதை கண்டுபிடிச்சிடான். யார் அது ஒளிஞ்சிட்டு இருக்குது, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க வந்து வெளியில் வராங்க. பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள், எங்கேந்திரா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த டைனாஸ்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. உடனே சரி இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், தம்பி நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு வரல, நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ தான் ஒருத்தன் வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டு உள்ளே போயிருக்கான். இவன் வேற வந்து நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். சும்மா இருப்பானா, சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபிங்கர் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இவன் கிட்ட கோல்டன் பாடி அப்படிங்கிறது இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அந்த 5 ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல ஆப்போனன்ட் டிஃபீட் ஆகிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவன் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் நின்றுட்டு இருக்கான். ஆனால் சண்டை போகிறத நிறுத்திட்டான். உடனே மற்றவங்கெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் ஆனால் அவன் நிறுத்திடுறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது, ஸோ நமக்குள்ள சண்டை அப்படிங்கிறது தேவை கிடையாது, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் பேரை சொன்ன உடனே சரிப்பா உனக்கு என்ன உள்ளே தானே போகணும், தாராளமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். இப்போது வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கும் பயங்கர காண்டு, எதுக்காக உள்ளே அமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனை தெரியுமா சொல்கிறான், டே வெயிட் பண்ணு, உள்ளே இருக்க அந்த டிமானிக் ராக்லாம் சும்மா இருப்பாங்களா, கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. இவனை பார்த்தாலும் பயங்கரமாக சண்டை போகிற ஆள் மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், கடைசியாக நம்ம போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு கீயை தேடி போகிறாங்கப்பா. அந்த கீயை யூஸ் பண்ணி நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத இவங்களால் அடைய முடியும். இப்போ நம்ம ஆட்கள் 3 பேரும் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி அந்த டிமானிக் ராக் கிளானை சேர்ந்தவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இவனுங்க பார்க்குறானுங்க, ஆஹா அவனுங்க கண்ணில் மாட்டக்கூடாது, நம்ம வந்து வேறு திசையில் போய் தேடுவோம், 2ஆக பிரித்து போய் தேடுவோம்னு சொல்லிட்டு லிங்தாங் என்ன பண்ணுறான், அவன் மட்டும் தனியாக போகிறான். மற்ற 2 பேர் வந்து தனியாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லிங்தாங்க்கு என்னென்னா அந்த ஒரு ட்ரீயை கண்டுபிடிக்கணும். எங்கே தேடினாலும் கிடைக்கல. அப்போ ஷாவ்தோ என்ன சொல்லுது, அது வந்து ஸ்பிரிட் ட்ரீ சரியா, அதில் வந்து பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீ வந்து அதோட எனர்ஜி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே இவன் அந்த சீலை யூஸ் பண்ணி அந்த ஒரு எனர்ஜி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு இடத்துக்கும் போகிறான். ஆனால் அந்த ஒரு ட்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இவனை பக்கத்தில் வரவே விட மாட்டேதுங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரீ கூட இவன் சண்டை போட்டுருக்கான் இல்லையா, அப்போ ஒரு அதிர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த அதிர்வில் அந்த டிமானிக் ராக் கிளானை சேர்ந்தவங்க கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. இங்கே என்னமோ நடக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளம்பி வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த ஒரு பிளான்ட்டை எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிறான். இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.